அன்பிற்குரிய தலைவர் முனைவர் பி கல்யாணி சுந்தரம் அவர்களின் வாழ்க்கை பயணமும் சாதனைகளும் அடங்கிய வாழ்க்கை வரலாற்றை மகிழ்ச்சியுடன் வழங்குகிறோம். 1965ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி பிறவி பெருமாள் பிள்ளை மற்றும் அன்னம்மாள் தம்பதியருக்கு 7வது மகனாக பிறந்தவர் இன்றைய விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் தலைவர். அவரது ஆரம்ப கல்வி வீரசிகாமணி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. கல்வியில் சிறந்து விளங்கிய அவர் 1982ஆம் ஆண்டு MDT இந்து கல்லூரியில் வேதியியல் PSc கெமிஸ்ட்ரி பட்டப்படிப்பில் சேர்ந்தார். கல்லூரி கல்வியை முடித்ததும் தனது முன்னேற்றத்துடன் சமூக முன்னேற்றத்தையும் நோக்கமாக கொண்டு தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்காக ஒரு டுட்டோரியல் கல்லூரியை தொடங்கினார். ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு மறுவாய்ப்பு தேவை என்பதே அவரது தத்துவமாக இருந்தது. 1995ஆம் ஆண்டு அவரது கல்வி கனவின் முதல் அடையாளமாக விவேகானந்தா நர்சரி மற்றும் தொடக்கப்பள்ளி தொடங்கப்பட்டது. கிராமப்புற மாணவர்களுக்கு தரமான ஆங்கில கல்வி வழங்கி அவர்களை உலக அளவில் போட்டியிடும் திறன் கொண்டவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதே அவரது தொலைநோக்கு பார்வை. இதனுடன் இணையாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வரலாற்றில் முதுகலை, கல்வியியலில் பட்டயம், ஆங்கிலத்தில் முதுகலை பட்டங்களை பெற்று ஒரு ஆசிரியர் என்றும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டினார். 1998ஆம் 99ஆம் கல்வியாண்டில் பள்ளி மெட்ரிகுலேஷன் பள்ளியாக உயர்ந்தது. 2009ஆம் 10ஆம் கல்வியாண்டில் அது மேல்நிலை பள்ளியாக வளர்ச்சி பெற்றது. 2010ஆம் ஆண்டு கல்வித்துறையில் அவர் ஆற்றிய அளப்பரிய சேவையை பாராட்டி மரியாதை முனைவர் பட்டம் ஆனரரி டாக்டரேட் அவருக்கு வழங்கப்பட்டது. 2012ஆம் 13ஆம் கல்வியாண்டில் தமிழ் வழிக்கல்வி தொடங்கப்பட்டு அனைவருக்கும் கல்வி என்ற நோக்கம் மேலும் வலுப்பெற்றது. 2017ஆம் ஆண்டு ஒரு சிறந்த ஆசிரியராக அவர் ஆற்றிய சேவைக்காக தமிழ்நாடு அரசு வழங்கும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல் ஆசிரியர் விருது அவருக்கு கிடைத்தது. 2019ஆம் 20ஆம் கல்வியாண்டில் தேசிய தரத்தில் விவேகானந்தா குளோபல் ஸ்கூல் CBSE தொடங்கப்பட்டது. 1991ஆம் ஆண்டு சென்னையைச் சேர்ந்த குயின் மேரிஸ் கல்லூரியில் முதுகலை பட்டம் பெற்ற திருமதி ஜி கோமா செல்லம் அவர்களை திருமணம் செய்து கொண்டார். அவரது வாழ்க்கையில் அவரது மனைவியின் வருகைக்கு பிறகு அனைத்தும் வளர்ச்சி பாதையில் முன்னேறத் தொடங்கியது. வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளில் எப்போதும் அவருக்கு பின்னணியாக நின்று துணை புரிந்தவர் அவரது மனைவி. பரஸ்பர புரிதலும் ஆதரவும் கொண்ட சிறந்த தம்பதிகளுக்கான எடுத்துக்காட்டாக அவர்கள் திகழ்கின்றனர். அவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். அவர்களின் மூத்த மகள் திருமதி கே ஜெனெட்டா விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மேலாண்மை இயக்குனர். பொறியியல் மற்றும் மேலாண்மையில் முதுகலை பட்டம் பெற்ற இவர் சாஃப்வே சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் ஹெட்டாக பணியாற்றும் திரு தினேஷ் அவர்களை மணந்துள்ளார். இளைய மகன் திரு GK பெலிஸ் விவேகானந்தா சில்வர் ஜூபிலி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியின் நிர்வாக அதிகாரி. பொறியியல் மற்றும் கலைத்துறைகளில் முதுகலை பட்டம் பெற்ற இவர் அதே பள்ளியின் கல்வி ஒருங்கிணைப்பாளர் திருமதி வைபவ சிவானி அவர்களை பேர குழந்தைகளான சாட்விக், ஜான்விகா மற்றும் விரைவில் வரவிருக்கும் இன்னொரு பேர குழந்தையுடன் நிறைவான குடும்ப வாழ்வை அனுபவித்து வருகிறார். ஒரு ஆசிரியராக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு தொலைநோக்கு தலைவராக பல துறைகளில் எண்ணற்ற சாதனையாளர்களை உருவாக்கியவர். நர்சரி பள்ளியில் தொடங்கி கல்லூரி வரை வளர்ந்த இந்த பயணம் எங்களுக்கெல்லாம் மிகுந்த பெருமையும் ஊக்கமும் அளிக்கிறது. இந்த வீடியோவில் அவரை பற்றி மாணவர்கள், குடும்பத்தினர், நண்பர்கள் பகிரும் சில நினைவுகளும் உணர்வுகளும் இப்போது உங்கள் முன். எங்க விவேகானந்தா குழுமத்தின் சேர்மனோட 60வது பிறந்தநாள். அவரு ஃபர்ஸ்ட் சேர்மன் விவேகானந்தா அப்பதான். நான் அவரோட 2வது வயசு தான். ஃபர்ஸ்ட் வைஃப் அவர் பள்ளி தானே நான் கல்யாணம் ஆன பேசலையே அவர் சொல்லிட்டாரு. அவரோட பெஸ்ட் ஹஸ்பண்ட், பெஸ்ட் ஃபாதர், பெஸ்ட் ஹியூமன், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரு யாருக்குமே இல்லைன்னு சொல்ல தெரியாது, யாருமே கெடுதல் நடத்த தெரியாது. ஒரு நல்ல மனிதன் அப்படின்னா அதுக்கு உதாரணம் எங்க சேர்மன் சார் தான். அவரோட கடினமான உழைப்புல தான் இன்னைக்கு இந்த ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிற அளவுக்கு அவர் வளர்ந்திருக்காரு. அது முழுக்க முழுக்க அவருடைய உழைப்பும் அவருடைய நேர்மையும் தான் காரணம். எந்த வகையும் யாருக்கும் சுங்கமும் நினைக்க மாட்டாரு, துரோகமும் நினைக்க மாட்டாரு. அவருக்கு துரோகம் செய்தவங்களுக்கு கூட
நல்லதான் சொல்லுவாருண்ணா. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், உங்களாக நமக்கு இந்த கஷ்டங்கள்லாம் வந்திருக்கே, உங்களுக்கு எதுக்காக நீங்க என்ன உதவிகளை செய்றீங்கன்னு. அப்ப கூட அவர் எது செய்ய மாட்டாரு, மறுக்கவே மாட்டாரு. காது வந்து என்னது கேட்டாலும் மறுக்காத ஒரு குணம் வச்சு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன். அவருடைய இந்த 60வது பிறந்தநாள் நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த 60வது பிறந்தநாள் 100வது பிறந்தநாள் வரைக்கும் நீடிக்கணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன். நன்றி. ஆத்தம். சுந்தரம் சாரை வந்து எல்லாத்துக்குமே விவேகானந்தா ஸ்கூலு, விவேகானந்தா காலேஜ், இதோட சேர்மன், இதோட நிறுவனர் அப்படின்னு தான் தெரியும். அப்போ இந்த விவேகானந்தா அப்படிங்கிற ஒரு கல்வி நிறுவனமும் தொண்டு நிறுவனமும் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய புள்ளியா எது இருந்தது அப்படின்னா சாரோட, அதாவது அப்பாவோட கல்லூரி வாழ்க்கை தான். ஏன் அப்படின்னா அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம வேரிசாமியில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாங்க. அப்போவே படிப்பில் வந்து நல்லாவே இருப்பாங்க. ஒரு ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் அந்த ரேங்க்லேயே இருப்பாங்க. நல்லா படித்து 10th சரி 12th சரி நல்ல மார்க் எடுத்து தான் காலேஜுக்கு போனாங்க. ஆனால் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் காலேஜில் வந்து அவங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அதான் படித்தாங்க ஃபஸ்ட்டு. அது படிக்கும்போது அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணாங்க. அதில் வந்து ஃபீஸ் வைஸ் ஸ்ட்ரகிள்ஸு அதெல்லாம் வந்து அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. அதில் மெயின் ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னா லாங்குவேஜ். என்னென்னா அவங்களோட ஓரளவுக்கு கம்மியாக படிக்கிற பசங்க கூட இங்கிலீஷ் மீடியம்லேருந்து படிச்சுட்டு வந்த பசங்க காலேஜில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களால என்ன தான் நல்லா படிச்சிருந்தாலும் ஸ்கோர் பண்ண முடியல. அதுக்கான ரீசன் வந்து லாங்குவேஜ். ஏன்னா அவங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தது வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தாங்க, தமிழ் மீடியம் இல்லை. பட் கிளாஸ் ஃபஸ்ட்லேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படிச்சிருந்தாங்க. அதனால அவங்க அப்போ ஒரு எய்மாக எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்ட மாதிரி என்னோட ஊரில் உள்ள பசங்க யாரும் இனிமேல் கஷ்டப்படக்கூடாது. அதனால் அந்த கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்களுக்கு நம்ம ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த காலேஜ் முடித்த உடனேயே வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா ஒரு ஆஃப்டர் ஒரு 20 to 30 இயர்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து 12th முடிச்சுட்டு நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் 4 years இன்ஜினியரிங் படித்தேன். இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டார்டிங்லேயே அப்பா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நீ கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு. நான் இல்லை, நான் கேம்பஸ் இன்டர்வியூ சும்மாவது ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு. இல்லை, கட்டாயமாக கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடாது, நீ முடிச்சுட்டு நம்ம ஸ்கூலை தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்போ நான் சொன்னேன், அது உங்களோட விஷயம், நீங்களே பாருங்கள், நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க திருப்பி இன்சிஸ்ட் பண்ணது என்னென்னா, ஒரு சிட்டி சைட்ஸில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறைய காலேஜஸ் இருக்குது, அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அது வந்து எனக்கு அப்புறமா நீ கண்டிப்பாக அதை எடுத்து பண்ணணும், அதனால் நீ போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு ஒரு விஷயத்தில் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அவங்களோட அந்த எண்ணம் வந்து கிராமப்புற மக்களுக்கு ரொம்ப சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுனால நானும் அவங்க வழியிலே இப்போ அதே இதை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன். ரெடியா? ஏழின் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை என்ற வான்புகழ் கொண்ட வள்ளுவனின் இலக்கணத்திற்கு ஏற்ப கல்வி பணி எனது பணி, எல்லையற்ற பணி, இவை போன்று உயர்ந்த உன்னத பணி. அத்தகைய பணிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உலகம் போற்றும் உப்பற்ற தலைவர் விவேகானந்தர் கூறியதை போன்று ஏழை சிறுவன் கல்வியை நாடி வர முடியாவிட்டால் கல்விதான் அவரை நாடி செல்ல வேண்டும் என்ற தத்துவத்திற்கு உயிரோட்டமாக ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை கல்வி பயில்வதற்கு கலைக்கோயிலை உருவாக்கிய கல்வி சக்கரவர்த்தி மரியாதைக்குரிய திரு கல்யாண சுந்தர சார் அவர்கள் பல்லாண்டு பல நூறாண்டு வாழ்ந்து பேரும் புகழும் அடைய வாழ்த்துகிறேன். வணக்கம். என்னுடைய பெயர் வி. பொன்னழகன், திருவேங்கடம் கலைவாணி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளர். திரு கல்யாணி சுந்தரம் அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற முறையில் அவரை பற்றிய சில வார்த்தைகள். 1996 அவரை முதல்ல சந்தித்தோம். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு நல்ல நண்பராக இருக்கார். யாருக்கு என்ன உதவி அப்படின்னாலும் முதல்ல நின்று செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர். உழைப்பால் உயர்ந்த ஒரு நல்ல மனிதர். அடிமட்டத்திலிருந்து இன்றைக்கு ஒரு காலேஜ் சேர்மன் ஆகிற வரைக்கும் கடின உழைப்பாளி. யாருக்கு என்ன உதவி வேணும்னாலும் முதல்ல நிற்கக்கூடியவர். அது சொந்தமாக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, தெரியாத நபர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஓடி வந்து உதவி செய்யக்கூடியவர். எனக்கே சில விஷயங்களை
அவர் அதாவது முடியாதுன்னு நினச்ச விஷயங்களெல்லாம் ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர். அவருடைய வளர்ச்சியை பார்த்து எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அவர் இன்னமும் ஸ்கூலில் ஆரம்பித்து சிபிஎஸ்சி ஆரம்பித்து இன்னைக்கு காலேஜு 3 நிறுவனமும் சிறப்பாக போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் யூனிவர்சிட்டியும் அவர் ஓப்பன் பண்ணி இன்னும் வாழ்நாளில் மேலும் மேலும் உயர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு அவர் வந்திருக்காரு. இன்னும் வளர்ச்சி அடையணும் அப்படின்ற ஒரு வாழ்த்துக்களோடு அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விவேகானந்தா கல்லூரியினுடைய நிர்வாகி கல்யாண சுந்தரம் அவர்களை 1984 தெரியும். இருவருமே 41 ஆண்டுகளாக கல்வித்துறையில் ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இருவருமே வாழ்க்கையின் அடிமட்டத்திலிருந்து சொந்த கையை ஒன்றி வாழ்க்கையில் முன்னேறியவர்கள். இவர் உழைப்பு, நேர்மை என்ற கோட்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உதவி என்று கேட்டால் ஓடோடு சென்று உதவி செய்யக்கூடிய நபர் இவர் ரொம்ப கவனமாக தான் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து கவனமாக திறமையுடன் செயல்படக்கூடிய ஒரு திறமசாலி. இவர் இன்று 2 பள்ளிகளுக்கும் ஒரு கல்லூரிக்கும் நிர்வாகியாக இருப்பது திறமைக்கு கிடைத்த வெற்றியாகும். இவர் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு சகோதரர் கல்யாண சுந்தரம், அன்பு சகோதரி கோமாச்செல்லம் 60ஆம் திருமண நாளை முன்னிட்டு உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாகவும் பொறுமையுடனும் தியாகத்துடனும் இணைந்து வாழ்ந்து வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடம். குடும்பத்தை முன்னிலைப்படுத்தி உறவுகளை மதித்து எப்போதும் பிறருக்கு உதவ முனைந்த உங்கள் வாழ்க்கை உண்மையில் போற்றத்தக்கது. ஏழை எளியவர்களுக்கு செய்த உதவிகள், பிள்ளைகளின் கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம், உறவினர்களை அமைதியாக ஆதரித்த நற்பண்பு, இறைவன் மீது வைத்த நம்பிக்கை, இவை அனைத்தும் பலரின் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் என்னுடைய வாழ்க்கையில் உங்களோடு சேர்ந்த பிறகு நான் நர்சரி பிரைமரி பள்ளியை நடத்தி வந்தேன். ஆனால் இப்பொழுதோ நீங்கள் காட்டிய வழியில், நீங்கள் செய்த உதவி, நீங்கள் கொடுத்த ஆலோசனை, நீங்கள் கொடுத்த வழிகாட்டுதலின்படி இப்பொழுது ஹையர் செகண்டரி பள்ளியாக வளர்ந்து தலை நிமிர்ந்து கடையநல்லூர் பகுதியில் ஒரு பெரிய பள்ளியாக திகழ்கிறது. அதற்கு முழு காரணம் அன்பு சகோதரர் கல்யாண சுந்தரம் நீங்கள் தான். அதேபோல அன்பும் பாசமும் காட்டிய அன்பு சகோதரி கோமாச்செல்லம் வீட்டிற்கு எப்பொழுது வந்தாலும் அவருடைய உபசரிப்பு என்னை மிகவும் அன்பாய் கவர்ந்தது. பல்வேறு தருணங்களில் அவர்கள் செய்த உபசரிப்பு, என் மீது காட்டிய பாசம், அன்பு, இவைகளெல்லாம் ஒரு நாளும் மறக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வுக்கு காரணமான உங்கள் இருவரையும் எப்பொழுதும் நன்றியுடன் என் மனதில் வைத்திருக்கிறேன். மேலும் நீங்கள் விதைத்த அன்பும் நன்மையும் தலைமுறைகள் தோறும் தொடரட்டும். இறைவன் அருளால் இன்னும் பல ஆண்டுகள் நல்ல ஆரோக்கியத்துடனும் மன நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் சேர்ந்து வாழ வேண்டுகிறோம். மீண்டும் ஒரு முறை 60ஆம் திருமண தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம், நான் முருகன் தூத்துக்குடியிலிருந்து பேசுகிறேன். அட்டாமிக் எனர்ஜியில் சீனியர் மேனேஜராக ப்ரொடக்ஷன் செக்ஷனில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறேன். கல்யாணின்னு சொன்னாலே எனக்குள்ள ஒரு உத்வேகம் உண்டாகும். எனக்கு ஒரு மந்திரம் மாதிரி, அந்த கல்யாணிங்கிற ஒரு 4 எழுத்து ஒரு மந்திரம் மாதிரி. +2 தான் சேர்ந்தேன் வீரசாமியில். கொஞ்ச நாள்லேயே நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டான்.
எங்களுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அதாவது வியாபாரம், நெல், கடலை, எள்ளு அந்த மாதிரி வியாபாரங்கள் அப்பா பண்ணுவாங்க. அந்த இதில் வந்து அவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய ஜென்ரேஷன் நாங்கள் நல்ல பிக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். கல்யாணி வந்து படிப்பில் ரொம்ப சுட்டி. நான் வந்து அவ்வளவு சுமார் தான். கிளாஸ்லாம் நல்லா குறும்புத்தனம் பண்ணுவோம். மேத்ஸ் கிளாஸில் வந்து சோமசுந்தரம் சார், நாகர்கோவில், 2 பேரும் சேர்ந்து ரொம்ப பண்ணுவோம். கடைசியில் என்னை தான் நிப்பாட்டுவார். ஏன்னா அவன் நல்லா படிக்கிற பையன், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அது மாதிரி நல்ல குட்டி காலட்டாக நிறைய பண்ணுவோம் 2 பேரும். இல்லை, கல்யாணிட்டு வந்து நான் கூட க்ளோஸாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவனுடைய சுறுசுறுப்பு, ஹார்ட் ஒர்க்கு. ஒரு இது ஏதாவது ஒன்று டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது எப்படியாவது அடைஞ்சிடும். விடாமுயற்சி வந்து அவன்கிட்ட ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச இது ஒன்று. அதனால தான் நான் அவங்களை வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக பிக்காக நல்லா க்ளோஸாக இருந்தோம். அதுக்கடுத்து அவங்க அப்பா அம்மா, கல்யாணி அப்பா அம்மா வந்து எனக்கு ஒரு அப்பா அம்மா மாதிரி. நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது சாயந்தர நேரங்களில் கல்யாணி வீட்டுக்கு போவேன். ஒன்று அம்மா கேட்பாங்க, முருகா வந்துட்டியா, வா காஃபி குடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்க அப்பா ரொம்ப தன்மையாக பழகுவாங்க. என்ன முருகா எப்படி இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்களெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். நல்ல ஆத்மாக்கள். +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் தனித்தனியாக பிரிஞ்சிட்டோம். நான் வந்து ஆழ்வார்குறிச்சியில் ஃபிசிக்ஸ் எடுத்து படித்தேன். கல்யாணி எம்டிடி குண்டு காலேஜ் திருநெல்வேலியில் கெமிஸ்ட்ரி படித்தாப்புல. ஸோ அதுக்கப்புறம் லீவில் வரும்போது, காமன் லீவ் வரும்போது எப்போது நாங்கள் மீட் பண்ணிக்கிடுவோம் பெரிசாமியில். அதுக்கப்புறம் 1985 டிகிரி முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்பாவுக்கு வந்து ஒரு செய்யாத ஒரு குற்றத்துக்கு பெரிய தண்டனை. அந்த நேரம் சென்னையில் வந்து எனக்கு ஒரு கிளரிக்கல் போஸ்ட் வேலை கிடைச்சிது. அதுக்கு போயிட்டேன். நான் இல்லாத ஒரு குறைய கல்யாணி தான் இருந்து அப்போ அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல, தம்பியை வந்து ஒரு நல்ல வழிபடுத்துறது செய்கிறது எல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டான். அப்போ அந்த நேரம் தம்பி பிச்சையை வந்து 10ஆம் கிளாஸ் படிச்சுருந்தான் நினைக்கிறேன். அந்த 10 ஃபெயில் ஆகிட்டான். அதுக்கப்புறம் கல்யாணிகிட்ட பேசும்போது என்கிட்ட கூட அப்போ வந்து விவேகானந்தா டுட்டோரியல் சென்டர் சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருந்தாப்புல காலேஜுக்கு அப்புறம். அதில் நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து 2 அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகிட்டான். சரி, நான் கல்யாணிகிட்ட சொன்னேன், கல்யாணி வேண்டாம், கல்யாணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை 10th பாஸ் பண்ண வச்சு கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து கொடுத்து அவன் இன்னைக்கு ஒரு கேடிசி கண்டக்டராக இருக்கிறான் அப்படின்னா காரணம் வந்து அவன் ஃபேமிலி மேனாக இருக்கிறான்னா அதுக்கு வந்து கல்யாணி தான் காரணம். கல்யாணி வந்து ரொம்ப, அதாவது நல்ல ஒரு ஃப்ரெண்டு. அதுக்கடுத்து அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. முதல்ல அவனுக்கு தான் கல்யாணம் ஆச்சு. தங்கச்சி கோமாச்சலம், சென்னை. கல்யாணம் ஆகி நல்ல ஃபேமிலி நல்லா இருந்தாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எனக்கு வந்து பெண் பார்க்கணும். பெண் பார்க்கறதுக்கு நான் கல்யாணி தான் சொன்னேன், கல்யாணி பெண் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸி ஷெட்யூல் அவனுக்கு இடத்துலையும் நிறைய வருமான வேலைகள், அந்த விளைச்சல் அதெல்லாம் கொண்டு வரணும், வீட்டுக்கு செய்யணும், டுட்டோரியல் சென்டர் பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப பிஸியாக இருப்பான். பிஸியாக இருந்தாலும் நான் எனக்காக ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்டு ஒன் டே. அப்போ வந்து ஜெனிதா வந்து 1.5 மாசமோ 2 மாசம் கை குழந்தை. அது அவளையும் தூக்கிக்கிட்டு நைட்டு பஸ் ஜேர்னி போயிட்டோம். காரைக்குடி போய் நல்ல குளிர் நேரம் போயிட்டு சம்பவம் அந்த இது முடியல. மறுபடியும் சேம் நைட்டு ரிட்டர்ன் வந்தோம். பஸ்லேயே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் மறுபடி ஒரு சேத்தூர், ராஜபாளையம் பக்கம் சேத்தூர், அங்கே பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்பப்போ கல்யாணி முன்னிறுத்தி தான் அவன் தலைமையில் தான் அங்கே போய் பொண்ணெல்லாம் பார்த்து அவன் தான் மாப்பிள்ளை சைடாக இருந்து பேசி செஞ்சு எல்லாம் முடித்தான். முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தா கல்யாணுடைய ரிலேட்டிவ்க்கு வந்து இப்போ என் ஒய்ஃபு ஃப்ரெண்டு. ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு ஒரு தெரிஞ்சவங்க மாதிரி வந்ததுனால எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 இன்சிடென்ட் ஷேர் பண்ணணும். +2 படிச்சுட்டு இருக்கும்போது +2 ஆனுவல் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாமு. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு வேண்டிய ஆள் ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்தது. அப்போ கல்யாணிகிட்ட சொன்னேன், ரொம்ப ஷாக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி எல்லாரும் போயிட்டோம். ஒரு நியர்லி ஒரு 4-5 கிலோமீட்டர்
மத்தியான வெயிலில் நடந்து போய் அங்கே போனால் அவங்க அப்படி ஒன்றும் நடக்கலை. சரி அப்படின்னு ரிட்டர்ன் வந்தோம். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கல்யாணி எனக்காக வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கள் வந்தது எல்லாம் கல்யாணி எனக்காக பண்ணான். ஸோ அது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உண்டு. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய டைரியில் வந்து என்னுடைய ஆசைகள், என்னுடைய ஃபியூச்சர் பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு வரிசைக்காக ஒரு 1, 2, 3, 20 இது எழுதி வச்சிருந்தேன். அதில் ஒன்று வந்து கல்யாணி என்னும் நண்பனை என்றும் பிரியக்கூடாது, உயிர் தோழன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். அப்போ என்னுடைய ஒய்ஃப் கிட்ட அந்த கல்யாண புதுசில் வந்து காட்டுவதெல்லாம் என்னுடைய விஷஸ் டு கெட் ஃபுல்ஃபில் இந்த கம்மிங் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொல்லும்போது கல்யாணி யாரு அப்படின்னு கேட்டாங்க. கல்யாணி நம்ம கல்யாணி சுந்தரம் ஃப்ரெண்டு அப்படின்னு. என்னால் கல்யாணியை வந்து கல்யாண சுந்தரம் சொன்னதே கிடையாது. அப்படியா, நான் பொம்பளை பிள்ளை நினைச்சேன், கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு இல்லை கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது ஒரு நல்ல ஒரு சமயமாக நல்ல ஒரு சந்தர்ப்பம். அடுத்து கல்யாணி இவ்வளோ தூரம் வந்தது வந்து எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. நான் நண்பர்களெல்லாம் சொல்லுவேன், கல்யாணி வந்து எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், என்னென்ன அவனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, அவனுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த்து, டீச்சர்ஸு, அவனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் இப்போ எப்படி இருக்கிறா எல்லாத்தையும் இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்போது ஐயா அப்துல் கலாம் வந்து ஒரு அழகான ஒரு இது சொல்லியிருப்பார். அதாவது பிறந்தது வந்து ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் அப்புறம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையும் வாழ்ந்த வாழ்க்கையும் ஒரு சரித்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நல்ல ஒரு உதாரணம், இலக்கணம், எடுத்துக்காட்டு கல்யாணி தான். கல்யாணி பரண்டு உருண்டு எந்திரிச்சு நல்ல இன்னும் ஸ்டில் அந்த ஸ்பிரிட் வந்து இன்னும் விடலை. அதுதான் ஒரு பெரிய விஷயம். இப்போ வந்து 60 வயசுங்கிறது 60 வந்து ஜஸ்ட் ஏ நம்பர். இப்போ கல்யாணியை பார்த்தா தான் அதெல்லாம் எனக்கு தெரியும். கல்யாணி வந்து 60 வயசுங்கிறது ஜஸ்ட் ஒரு நம்பர். ஸோ மேன்மேலும் இன்னும் நல்ல சிறப்பாக வாழ்ந்திட இருந்திட இறைவனை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வனபார்வதி. நான் பாளையங்கோட்டை மணிவாசகர் நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர். என்னுடைய உயர்வுக்கு காரணம் என் அன்பு அண்ணனும் இந்த விவேகானந்தா கல்வி குழுமத்தின் நிறுவனருமான ஸ்ரீ கல்யாண சுந்தரம் அவர்கள் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன். அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களுடன். எனக்கு அவர் அண்ணன் மட்டுமில்லை, அன்பில் அண்ணன், பாசத்தில் என் தந்தை, என்னை வழிநடத்துவதில் நல்ல நண்பன். மொத்தத்தில் அவர் எனக்கு தாயுமானவர். அவர் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் அவரை ஆசானாக்கிய முதல் மாணவியும் நானே. அது எனக்கு கிடைத்த பெருமை. மருத்துவம், நீதித்துறை, வங்கி, தபால் துறை என பல துறைகளில் என்னை போல் எத்தனையோ விதைகளை விருட்சமாக்கிய வித்தகரவர். அவரின் கடின உழைப்பும் தனித்துவமும் தன்முனைப்பும் தன்னார்வமும் விடாமுயற்சியும் தான் இன்றைய விவேகானந்தா கல்வி குழுமத்தின் வானளாவிய வளர்ச்சி. உழைப்பில், கற்பித்தலில், பள்ளி வளர்ச்சியில் தீராய் காற்றாய் சுழன்றவர். எளிமை, நேர்மை, உண்மையே அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை நெறி. அவரது அயராத கல்விப் பணிக்கு கிடைத்த வெற்றியே இந்த பள்ளியும் கல்லூரியும். விவேகானந்தா கல்வி குழுமம் பல்கி பெருக மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாமா அத்தைக்கு சஷ்டிப்த பூர்த்தி வாழ்த்துக்கள். மாமா உங்களுக்கு 60வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மாமா பற்றி நான் ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் நிறைய உண்டு, எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நேரம் காணாது. அதில் ஒன்று மாமாவுடைய உழைப்பு. மாமா ஓய்வெடுத்து நான் பார்த்ததில்லை, சோம்பேறியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து கூட நான் பார்த்ததில்லை. இதை சொல்லும்போது எனக்கு பாரதியாரோட வரிகள் தான் ஞாபகத்துக்கு வருது. நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல். இதையே நான் மாமா கிட்ட வேறு விதமாக பார்க்குறேன். நமக்கு தொழில் கல்வி பணி, ஊருக்கு உழைத்தல், இயன்றவரை உதவுதல். இதுதான் மாமா கிட்ட நான் கண்ட பண்பு. அன்பான மனைவி, பாசமான பிள்ளைகள், மகனாக வந்த மருமகன், மகளாகவே மாறிவிட்ட மருமகள், அறிவுமிக்க பேர குழந்தைகள், அக்கறை கொண்ட உறவுகள், உயிரையும் கொடுக்கும் நட்புகள்.
வாழ்ந்தா கல்யாணி சுந்தரம் கோமாச்செல்லம் மாதிரி வாழணும் அப்படின்னு பிறர் ஆசைப்படும்படி வாழ்கிற உங்களுடைய வாழ்க்கை இன்றைய தலைமுறைக்கும் இனி வரும் தலைமுறைக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. உங்களுடைய குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். இன்னைக்கு சஷ்டியப்த பூர்த்திக்கு உங்ககிட்ட ஆசைப்படுற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இனி அடுத்து சதாபிஷேகத்துக்கும் நாங்கள் வரணும், வாழ்த்தணும், உங்ககிட்ட ஆசை பெறணும். இதுதான் என்னுடைய ஆசை. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்த வயதில்லை. வணங்குகிறேன். வணக்கம் அண்ணா, நான் சங்கரி பேசுகிறேன். உங்களுக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் நிறைந்த ஆரோக்கியமும் ஆயுளும் எல்லா வளமும் சந்தோஷமும் பெற்று 100 வருடங்கள் நல்லா வாழணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ ஸ்கூலுங்கிறது உங்களோட அடையாளமாகவே மாறி இருக்கு. 1985 ஒரு சின்ன ரூமில் 20-30 ஸ்டூடெண்ட்ஸோட ஆரம்பித்த இந்த ஸ்கூலானது இன்னைக்கு பல ஆயிரம் மாணவர்கள் படிக்கிற ஒரு பெரிய பள்ளியாக வளர்ந்து இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்கூலில் முதல் மாணவியாக வெரி ஃபர்ஸ்ட் அட்மிஷன் எனக்கு தான் கொடுத்தீங்க. நான் தான் அந்த முதல் மாணவி அப்படிங்கிற பெருமை என்னைக்கும் எனக்கு மட்டும்தான் உண்டு. இப்போ கூட தலைமைச் செயலகத்தில் என் கூட வேலை பார்க்குற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கோலீக்ஸ் கிட்ட அதை சொல்லி நான் ரொம்ப பெருமைப்படுவேன். இந்த விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு பின்னாடி, இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி உங்களோட உழைப்பு ரொம்ப அபாரமாக இருக்குது. பல தடைகளை தாண்டி இந்த 40 வருஷ காலத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கும், எவ்வளோ தடைகள் வந்திருக்கும், அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிக்க கூட முடியாத அளவு பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அதெல்லாம் முறியடிச்சு நீங்கள் இவ்வளோ உயரத்துக்கு இந்த ஸ்கூலை கொண்டு வந்திருக்கீங்க. இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி உங்களோட நம்ம அண்ணியும் பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்காங்க. அதை நினச்சி நான் பல முறை ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க சென்னையில் சிட்டி லைஃப் ஸ்டைலில் வளர்ந்த பொண்ணு. நம்ம ஊருக்கு வீரசிகாமணிக்கு மருமகளாக வந்து நம்ம வில்லேஜ் லைஃப் ஸ்டைலை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கூட பல விதங்களில் சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன், எஜுகேஷன், ஸ்டாஃபுங்களை பார்த்துக்கிறது, டிரான்ஸ்போர்ட் பார்க்கறது, அவங்க கூட வெளியில் எல்லா வேலைங்களுக்கும் அலையிறது, இது தவிர குடும்பத்தை பார்த்துக்கிறது, இப்படி எல்லா விஷயங்கள்லையும் அவங்க வந்து சிறப்பாக செயல்படுறாங்க. ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது எனக்கு எல்கேஜி யூகேஜி இதோட விவேகானந்தாவில் முடிஞ்சிட்டாலும் நான் +2 படிக்கிற வரைக்கும் விவேகானந்தாவில் தான் நான் டியூஷன் படித்தேன். நீங்கள் எனக்கு பல முறை டியூட்டராக இருந்திருக்கீங்க. அந்த டியூஷனில் அண்ணியும் இருந்திருக்காங்க. அப்போல்லாம் அண்ணி உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நான் பக்கத்தில் இருந்தே பார்த்துருக்கேன். அது ரொம்ப பெரிய விஷயம். கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக கொடுத்துருக்காரு. நீங்கள் 2 பேரும் மருமகன் மருமகள் பிள்ளைங்களோட பேரன் பேத்திகளோட நீண்ட ஆயுள் சந்தோஷமாக எல்லா செல்வங்களும் வளமும் பெற்று வாழணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இன்னொரு விஷயம், நீங்கள் எவ்வளோ எளிய மனிதர் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, எவ்வளோ பெரிய உயரத்தை நீங்கள் அடைஞ்சாலும் நாங்கள் அப்போ எப்படி கல்யாணி அண்ணன் அப்படிங்கிற உரிமையோட டக்குன்னு ஃபோன் பண்ணி பேசுவோம், ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்போம், எல்லாம் பண்ணாலும் இப்பயும் அதே மாதிரி நினச்சா உடனே ஃபோன் பண்ணி உதவி கேட்குற அளவில் தான் நீங்கள் இருக்கீங்க, உடனே செய்கிறீங்க. என் பையன் ஒரு விஷயம் சொன்னால் அதை இப்போ நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பெரியவரண்ணன் கோயில் கொடையில் நீங்கள் எப்போதுமே எல்லா வேலையும் செய்வீங்க. அப்போ என் பையன் கேட்டான், இவங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஓனராக இருக்காங்க, இவங்க எப்படிமா எல்லா வேலையும் வந்து செய்கிறாங்க, பெரிய ஆள் தானம்மா அப்படின்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், அண்ணா எப்போதுமே வந்து பழசை மறக்க மாட்டாங்க, அவங்க பிறந்து வளர்ந்த ஊர் இது, நம்மளுக்கு எப்படி கோயிலோ அதே மாதிரி அவங்களுக்கும் இது கோயில், அதனால அவங்க வந்து வேலை செய்கிறாங்க, அவங்க ரொம்ப எளிமையாக தான் இருப்பாங்க, அவங்க ரொம்ப பெரிய ஆள் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். வளர்ந்து வர்ற சின்ன பசங்களுக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலாகவும் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவும் இருக்கீங்க. எங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் மாடலாகவும் எப்படி சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாகவும் நீங்கள் இருக்கீங்க. இதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னா, உங்களோட இந்த 60வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் எனக்கும் ஒரு சின்ன பங்கு கிடைச்சிருக்கு. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்கேன்னா. மீண்டும் எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா, அண்ணி, ஜெனிதா, ஃபெலின்ஸ் உங்கள் எல்லாருக்குமே எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட சப்போர்ட்டும் மிகவும் அருமையாக இருக்குது. விவேகானந்தா கலைக்கல்லூரி மட்டும் இல்லாமல் விவேகானந்தா பொறியியல் கல்லூரி, விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு இன்னும் பல கல்லூரிகளை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஏழை எளிய மாணாக்கர்களுக்கு இலவச கல்வி இப்போ எப்படி நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்களோ அதே மாதிரி இன்னும் இலவச கல்வியும் வழங்கி நீங்கள் வந்து பங்களிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். வணக்கம். 60வது பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் எனது எல்லா விதத்திலையும் வழிகாட்டிய எனது சார் கல்யாண சார் அவர்களுக்கு எல்லா வல்ல இறைவன்
உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் எல்லா விதமான பறக்கத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு எல்லா வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன். சார்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அவருடைய எளிமையான பண்பு. ஒரு ஜாம்பவான்கள்கிட்ட இந்த எளிமையான பண்பை வந்து நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அந்த எளிமையான பண்பு வந்து சார்கிட்ட இருக்கிறதுனால தான் அவருடைய இவ்வளோ பெரிய வெற்றிக்கான காரணம்னு நான் எப்போதுமே நினைப்பேன். மக்களோட மக்களாக நின்று எல்லா விதத்துலேயும் எல்லா செயல்லையும் இறங்கி செய்யக்கூடிய ஒரு நபர் தான். நான் மலைச்சு போய் சில சமயம்லாம் பார்த்துருப்பேன். எல்லா விதமான ஃபங்க்ஷனுக்கும் போவாங்க சார். அப்போல்லாம் போகும்போது நம்மெல்லாம் அந்த கர்வத்தை உடைச்சிரும். ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் இந்த அளவுக்கு எனக்கு வழிகாட்டியிருக்காருன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா விதமான பறக்கத்தையும் தரட்டும். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி 60th பர்த்டே டு யூ சார். விஷிங் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. சார், நான் நம்ம ஸ்கூலில் 12 வருஷம் படிச்சிருக்கேன். எல்கேஜிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அப்படின்னா என்ன நீங்கள் ஸ்கூலுக்கு ரிக்ஷா வண்டியில் கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து உங்களை எனக்கு தெரியும். ரியலி சார், ஹார்ட் ஒர்க்குக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் தான். நான் 10th முடிக்கும்போது நம்ம ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்து 350. இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஸ்கூல் வளர்ந்துருக்குன்னா கண்டிப்பாக அது உங்களோட எஃபர்ட் தான் சார் காரணம். கடின உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் எப்போவுமே நீங்கள் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சார். அதே மாதிரி இன்னும் நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். அப்புறம் இன்னும் நம்ம ஸ்கூலை ரொம்ப பெரிய ஹைட்டுக்கு நீங்கள் கொண்டு போகணும் சார். அப்புறம் எப்போவுமே நான் உங்களோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை சார். இன்னொன்று விவேகானந்தா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை சார். அப்புறம் மேடம் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்கள் கடந்து வந்த இந்த கஷ்டமான பாதையில் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது மேடம் தான். ஒன்ஸ் அகைன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சார். கடவுளோட அருளால் நீண்ட ஆயுள் பெற்று இந்த கல்வி பயணத்தில் என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட கனவுகளை நனவாக்குறதுக்கு நான் கண்டிப்பாக இறைவனை பிரார்த்திக்கிறேன் சார். தேங்க்யூ. வணக்கம் கணினிமாமா. இன்றைக்கி உங்களது 60வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நேரில் வந்து ஆசீர்வாதம் வாங்க முடியல, அதனால் இந்த வீடியோ மூலமாக ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். என்னோடய வாழ்க்கையில் உங்களை ரோல் மாடல்னு சொல்லலாம். நான் சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்து வளர்ந்தவன். உங்கள்கிட்டேருந்து உழைப்பு, கடின உழைப்புனா என்ன, நேர்மைனா என்ன, அர்ப்பணிப்புனா என்ன, இதெல்லாம் உங்கள்கிட்டேருந்து நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்தது. உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயங்களில் இதுவும் நிறைய இன்னமும் இருக்குது, எவ்வளவோ சொல்லலாம். இன்றைக்கி விவேகானந்தா கல்வி குழுமம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய நிறுவனமாக இருக்குன்னா அதுக்கு உங்களோட உழைப்பும், உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த அத்தையோட சப்போர்ட்டும், 2 பேருக்கும் இருவரின் கல்வி சேவையும் மென்மேலும் தொடர ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இருவருக்கும் 60வது கல்யாண நாள் வாழ்த்துக்கள். நன்றி. ஜெய்ஹிந்த். நீங்கள் கல்வி பெறுவதற்காக பல போராட்டங்களை எதிர்கொண்டிருந்தாலும் ஒரு ஏழை மாணவனுக்கு கல்வி கிடைக்கவில்லை என்றால் கல்வியே அவனை தேடி செல்ல வேண்டும் என்ற உங்கள் பொன்மொழிக்கேற்ப இன்று நீங்கள் எண்ணற்ற மாணவர்களுக்கு அளவற்ற கல்வி வாய்ப்புகளை வழங்கும் மாபெரும் கல்வி அரசராக திகழ்கிறீர்கள். உங்களுக்கு கல்வி சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை வழங்குவதில் நாங்கள் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறோம். இனிமேல் மிகுந்த மரியாதையுடனும் பெருமையுடனும் நாங்கள் உங்களை கல்வி சக்கரவர்த்தி டாக்டர் பி. கல்யாணி சுந்தரம் என்று அழைக்கிறோம். விவேகானந்தா கல்வி நிறுவனங்களை உருவாக்கிய எங்களது பெருமைக்குரிய கல்வி சக்கரவர்த்தி திரு கல்யாணி சுந்தரம் சார் அவர்களுக்கு எங்களது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
சவாலிலிருந்து சாதனைக்கு. ஒரு பெயர். இன்று ஒரு முன்னுதாரணம். கல்யாணி சுந்தரம். நர்சரி பள்ளியிலிருந்து விவேகானந்தா கல்லூரி வரை அவரின் பயணம் உண்மையிலேயே மாபெரும் ஒன்று. இந்த பயணத்தில் எண்ணற்ற சவால்களையும் பல தடைகளையும் அவர் எதிர்கொண்டார். ஆனால் ஒருபோதும் தளரவில்லை. தன்னம்பிக்கை, உழைப்பு மற்றும் விடாமுயற்சியால் அவர் இன்று பலருக்கு ஒரு ஊக்கமாக திகழ்கிறார். 40வது வெற்றிகரமான ஆண்டில் விவேகானந்தா கல்லூரி உருவாகியது. அது அவரின் வெற்றியின் சின்னமாகவும் ஒரு உயர்ந்த கனவின் அடையாளமாகவும் திகழ்கிறது. கிராமப்புற மக்களுக்கு உயர்கல்வியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அவரது நோக்கத்தின் உயிருள்ள வடிவமே விவேகானந்தா கல்லூரி. விவேகானந்தா மாணவர்கள் ஆகிய நாங்கள் அவரின் இந்த அற்புதமான பயணத்திற்கும் சாதனைகளுக்கும் மரியாதையாக இந்த காணொளியை அர்ப்பணிக்கிறோம்.